ஹலோ எவ்ரிஒன், மைசெல்ஃப் டாக்டர் ஜெனிக்ஸ் நாதன், நியூராலஜிஸ்ட், கிம்ஸ் ஹெல்த், நாகர்கோவில். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வலிப்பு நோய், அதாவது சீஷர் டிஸார்டர்ஸில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, நமக்கு வலிப்பு நோய் இருக்குது அப்படிங்கிறத அவங்க பேஷண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா இன்பிட்வீன் சீஷர்ஸ் வந்துட்டு அவங்க நார்மல் லைஃப் தான் லீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நார்மல் பர்சன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. பட் அவங்க மெடிசின்ஸை ரெகுலராக எடுக்கணும், எந்த டோஸும் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணுற மாதிரி மெடிசின்ஸ் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க டயக்னோசிஸை அவங்க அக்செப்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். திஸ் நீட்ஸ் லாட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷன் பேஷண்ட் கிட்ட மட்டும் இருந்து வந்தால் போதாது, அவங்க ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருந்தும் இந்த மோட்டிவேஷன் வரணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்லீப் அடிக்குவேட்டாக தேவை. ஒரு 7 to 8 hours ஸ்லீப் அடிக்குவேட்டாக தேவை சீஷர் வராமல் இருக்கிறதுக்கு. அந்த ஸ்லீப்புக்கு வந்துட்டு ஒரு காமிங் எஃபெக்ட் இருக்குது பிரெயினில். ஸோ நம்ம அடிக்குவேட் ஸ்லீப் எடுக்கிறப்போ வந்துட்டு அது சீஷரை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ எப்போ ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் நார்மலாக ஸ்லீப்ஸ் டிஸ்டர்ப் ஆகும், ஒருத்தங்களோட ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகும். லைக் ஏதாவது ஒரு எக்ஸ்கர்ஷன், டூர், இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷன், மேரேஜ், ஃபேமிலியில் ஒரு டெத்து, இல்லை ஏதோ ட்ராவல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் அக்கேஷன்ஸில் வந்துட்டு ஸ்லீப் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகும். ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகி ஒரு 24 hours நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு சீஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஸ்லீப் சைக்கிளை ரெகுலராக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் அவங்க பண்ண வேண்டியது என்னென்னா, நோ ஸ்மோக்கிங், நோ ஆல்கஹால், நோ டு ட்ரக்ஸ். ஏன்னா இந்த ஸ்மோக் பண்ணுறப்ப, ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் பண்ணுறப்ப எல்லாம் வந்துட்டு சீஷர் த்ரெஷோல்ட் பிரெயினில் கம்மியாகி சீஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் அவங்க பண்ண வேண்டியது ஸ்விம்மிங் வந்துட்டு கற்றுக்கிறதுல தப்பு இல்லை, பட் அன்சூப்பர்வைஸ்டாக வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு எங்கேயாச்சும் போய் தனியாக ஸ்விம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பட் கற்று வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். தட் இஸ் குட் ஆல்சோ. அதுக்கப்புறம் அவங்க பண்ண வேண்டியது, அவங்க கோமாபிட்ஸ் லைக் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். டயபெட்டிஸ் இப்போ கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப ஹை பிளட் சுகரில் இருந்தாலோ, இல்லை பிபி ஹையாக இருந்தாலோ சீஷர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் டிரைவிங் சீஷர்ஸ் வந்து ஒரு 2 yearsக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. 2 years சீஷர்ஸே வராமல் இருந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிரைவிங்கை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிஷினரி ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் ஹைட்டில் நின்று வேலை பார்க்குறது, அதெல்லாமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் ஜாபை சேஞ்ச் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சீஷர்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு நியூராலஜிஸ்டோட சப்போர்ட் மட்டும் போதாது, பேஷண்ட் கிட்டே இருந்தும், பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் பைஸ்டாண்டர்ஸ் கிட்டே இருந்தும் நிறைய சப்போர்ட் தேவை. ஸோ எல்லாருமே சேர்ந்து மேனேஜ் பண்ணோன்னா சீஷர்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். தே கேன் லீட் எ நார்மல் லைஃப். தேங்க்யூ.